9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடம் ரொம்ப எல்லாருக்குமே முக்கியம். ஏன்னா பாக்கிய பாவம். சக மனிதன் வாழ்க்கையில பிறந்து எல்லாம் அந்தந்த வயதுல நடக்கணும்னா அதை 9ஆம் இடம் தான் சொல்லும். சக வயதுள்ள நபர்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அத்தனையும் இந்த 9ஆம் இடத்துல அடக்கம். முதல் விஷயம் என்ன? தந்தை. ஒரு மனிதனுடைய இளமை பருவ மகிழ்ச்சியா அமையணும்னா நல்ல தந்தை வேணும். நல்ல தந்தை இல்லைன்னா பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் இல்லைன்னா சிறப்பான அந்த இளமை பருவம் அமைய போறது இல்லை. அப்ப நல்ல தந்தையை பற்றி 9ஆம் இடம் சொல்லுது. இன்னொரு விஷயம், ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே கொடை சிந்தனை இருக்க வேண்டும். தான் பண்ற பணத்தை பிறருக்கு கொடுக்கணும். தான் பண்ணக்கூடிய கர்மத்தின் மூலியமா தானும் தன்னிறைவு அடையணும், பிறரும் தன்னிறைவு அடையக்கூடிய அளவிற்கு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடியதை இந்த 9ஆம் இடம் பாக்கிய பாவம் உறுதிப்படுத்தும். ஆன்மீக சிந்தனை, இறை நம்பிக்கைகள், தந்தை வழி உறவுகள், வெளிதூர பயணங்கள், வெளிநாடு தொடர்புகள், அங்கேயே பர்மனண்டா ரெசிடென்ஸ் ஆகிறது. எங்க பிறந்தமோ அதை விட்டு வேறு தேசம் சென்று நிரந்தர குடியுரிமை பெறுறதெல்லாம் இந்த 9ஆம் இடத்தினால்தான் நிகழ்த்தி கொடுக்குது. அப்ப இந்த 9ஆம் இடம்ன்றது எது முக்கியமோ இல்லையோ பாக்கியம் முக்கியம். சரியான வயதுகள்ல கல்வி கிடைச்சிடணும், சரியான வயதுகள்ல வேலை கிடைச்சிடணும், சரியான வயதுல தொழில் அமையணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாகன வசதிகள் சேரணும், அந்தந்த வயதுகளுக்கு குழந்தைகளை திருமணம் செய்யணும். இது போல சக வயது உள்ள நபர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது இந்த 9ஆம் இடம். ராகு அமர்ந்துட்டார். அப்ப ராகு கெடுப்பாரா? கண்டிப்பாக. ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்பை பெற்றாலும், முதல்ல ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வளர்த்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டா பாகியத்தை கொடுக்கும். ஆனாலும் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஜாதகரை தூரதேச பிரயாணங்களால் வெற்றி கொடுக்கும், இடமாற்றத்தினால் வெற்றி கொடுக்கும், பெரும் யோகங்களை செய்யும். ஜாதகர் தான தர்மம், இரவு சிந்தனை எல்லாத்திலுமே வெற்றி பெறுவார். எப்பொழுது என்றால் லக்ன திரிகோணாதிபதி தொடர்பு கொண்டு ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும், 9ஆம் அதிபதி வலுக்கும் போது. ஆனால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுக்கிறார். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அந்த வயது இல்லாம ஒரு 21 வயதுல திருமணம் பண்ணணும்னா ஜாதகருக்கு 27 வயதுல திருமணம் நடக்குது. ஒரு ஜாதகர் 29 வயதுல ஒரு நல்ல வேலை அதிகாரத்துல இருக்கிறாருன்னா ஜாதகர் ஒரு 35 வயதுல இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு குழந்தை பாக்கியங்களோட, ஒரு இல்லற சுகத்தோட, ஒரு வெல்த்தோட ஒரு 35ல இருக்கிறாருன்னா ஜாதகர் ஒரு 40ல இருக்கிறது. இது போன்ற காலம் தாழ்த்தும். ஆனால் வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்புல இருந்தா எல்லா விதமான பாக்கியமும் ஜாதகருக்கு உண்டு. லேட்டா கிடைச்சாலும் அருமையான பார்ப்பா, அவன் லேட்டா தான்ப்பா, எதுவுமே இல்லை, என்ன பண்ணானே தெரியல, வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்ட மாதிரி இருந்தது, 30 வயது வரைக்கும் வேலை இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இப்போ பெரும் பங்களா, பெரும் ஆடம்பர வீடுகளோட நல்ல தொழில் செஞ்சு வெற்றி பெறார் அப்படின்ற மாதிரி தாமதமானாலும் நிலைத்து கொடுக்கும். ஒருவேளை ராகு 9ல அமர்ந்து இருக்கிறார், அவயோகியோட தொடர்புல இருக்கிறாருன்னா உடனே எல்லாத்தையும் கொடுத்து, ஆனா உடனே கொடுத்து பிற்பகுதி வாழ்க்கையை சிரமப்படுத்தும். 35 வயதிற்கு பிறகு ஜாதகருக்கு பெரும் சிரமங்களை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்தும்.